Hey guys, welcome back to my channel. I am Ashok Kumar. ஸோ இந்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த லேடி ஆர் த டைகர், பொன்னா புலியா அப்படின்ற ஒரு கதை. ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். அண்ட் இவர் வந்து 19th centuryயில் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்டோரிஸ், ஃபேரி டேல்ஸ், மந்திரவாதி கதை, அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான கதைங்க. ஸோ அவர் எழுதின ஒரு ஸ்டோரி தான் இதை இப்போ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கதை வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 3 கேரக்டர் தான் இருக்குது, முக்கியமான கேரக்டர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஒரு ராஜா, அண்ட் அவங்களோட ஒரு பிரின்சஸ், அண்ட் அவங்க லவ் பண்ணுற ஒரு பையன், ஒரு யங் மேன், அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு பையன். ஸோ இந்த 3 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் இந்த கதையில். ஸோ முதல்ல வந்து கதை ஆரம்பிக்கலாம். இந்த ராஜா பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, ஒரு செமி பார்பரிக் தன்மை கொண்டவர். அதாவது அறப்பைத்தியம், கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற அந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னாக்கா இவர் வந்து நல்லா தான் ராஜ்யத்தை ஆண்டுட்ருக்காரு, மக்கள்லாம் இவர் பிடிக்கும் தான். இருந்தாலுமே இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னா வந்து சில விஷயங்கள்லாம் இவர் ஏடாகூடமாக பண்ணுறாரு. அதாவது தண்டனை கொடுக்குற முறைகள்லாம் வித்தியாசமாக வச்சுருப்பார். அதுக்குன்னே வந்து ஒரு ஆம்பி தியேட்டர், ஒரு விளையாட்டு அரங்கம் மாதிரி ஒரு பெரிய மைதானத்தை கட்டி வச்சுருப்பாராம். ஸோ அந்த டைமில் வந்து தண்டனை கொடுக்க வேண்டியவங்களை வந்து அந்த மைதானத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு, ஸோ வந்து ஒரு 2 டோர்ஸை வைப்பாங்க, ஒரு 2 கூண்டு மாதிரி பக்கத்தில் டோர்ஸ் வச்சுருவாங்க. ஸோ லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ இதுலேருந்து எதனா ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு டோரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புலி இருக்குமா. ரெண்டாவது இன்னொரு டோரில், மிச்சம் இருக்க இன்னொரு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து உண்மையிலேயே நிரபராதினாக்கா அவன் வந்து அந்த பொண்ணு இருக்கிற இதை திறப்பான். அவனுக்கு வந்து அந்த பொண்ணு கிடச்சாக்கா அவன் வந்து நிரபராதி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒருவேளை அவன் தப்பு பண்ணவனாக இருந்தானாக்கா அந்த புலி இருக்கிற குண்டை ஒருவேளை அவனே வந்து அவனோட விதி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ராஜா சொல்லுவாராம். ஸோ இது வந்து கொஞ்சம் அரக்கிருக்குத்தனமாக தான் இருக்கும். அதாவது வந்து அது எப்படின்னா இருக்கலாம், ஒருவேளை தப்பு பண்ணாதவங்க கூட புலி இருக்கிற குண்டை தப்பாக திறந்துடலாம். ஸோ இதை வந்து மக்கள் சொன்னால் கூட அந்த ராஜா ஏற்றுக்க மாட்டார், ஏன்னா அவர் வந்து ரொம்ப கோபக்காரரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ராஜா அவர். அதுக்கப்புறமா ரெண்டாவது பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஹார்ட்டட், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது. ஒரு பிரின்சஸ்னால் எப்படி இருப்பாங்களோ நம்ம ஊர் ஹீரோயின் மாதிரி வச்சுங்களேன், படத்தில் ஒரு ஹீரோயின் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரின்சஸ். அண்ட் அவங்க வந்து அதேமாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாத, ஒரு வேலை வெட்டின்னு இல்லை, அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு யங் மேனை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த யங் மேனும் வந்து இவங்கள லவ் பண்ணுறான். ஸோ இவங்க லவ் போயிட்டுருக்கு. இந்த லவ் வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுது, எப்படியோ அரசல் பசலாக போயிடுது. ஸோ ராஜா என்ன பண்ணுவார்னா, உடனே என் பொண்ணையே லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அந்த தண்டனை கொடுக்கலான்ட்டு முடிவெடுப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைதானத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அவனை. அந்த டைமில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு 2 பக்கமும் 2 டோர் இருக்கும், மைதானத்தோட 2 சைட்லேயும் 2 டோர் இருக்கும். ஸோ நீ வந்து லெஃப்ட்டை சூஸ் பண்ண போறியா, ரைட்டை சூஸ் பண்ண போறியா, இதுதான் உன் விதி. ஒருவேளை ஒரு பொண்ணு அந்த டோரில், நீ சூஸ் பண்ணுற டோர்லேருந்து வெளியே வந்தாக்கா நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிடணும். இல்லைனா புலி வந்ததுன்னா நீ அந்த பசியான புலி, அதுவும் அதுக்கிட்ட அடிபட்டே நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுமே உன் விதியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ட்டு ராஜா சொல்லுவார். ஆனால் எப்படி இருந்தாலும் அவரோட பொண்ணு வந்து இந்த பையனை கிடைக்கூடாதுன்றதுல மட்டும் தெளிவாக இருப்பார். ஸோ அந்த பையனும் அந்த மைதானத்துக்குள்ளே போயிடுவான். பிரின்சஸ், அதாவது மேடையில், அதாவது மைதானம்னாலே அங்கே ஒரு மேடை இருக்கும், ஆளுங்களாம் பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கவங்களாம் உட்காரதுக்கு. ஸோ ராஜா, பிரின்சஸ், அவர் மற்றவங்களாம் வந்து மேடையோட ஹையர் பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பிரின்சஸ் வந்து பார்க்குறா, இவனை வந்து லவரை பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு இந்த பையனும் அவளை பார்க்குறான். பார்த்துனே இருக்கும்போது இவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, நம்ம லவ் பண்ண பொண்ணு பிரின்சஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா கண்டிப்பாக. அந்த பொண்ணு இருக்கிற வேறு, அதாவது ஒரு டோரில் வந்து ஒரு புலி இருக்கும், இன்னொரு டோரில் வந்து ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இருக்கிற டோர் தான் இவன் கண்டிப்பாக காமிப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்புகிறான். அதே மாதிரி நம்ம படிக்கிற நமக்கும் தோணும், அதாவது வந்து எந்த ஒரு பொண்ணுமே வந்து தான் காதலிச்ச ஒரு பையன் வந்து சாகிறத வந்து நேரில் பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டா. அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு விஷயம் யோசிக்கணும், நம்ம காதலிச்ச பையனை வந்து இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணித்தையும் விரும்ப மாட்டா அப்படின்ட்டு 2 சைட்லேயுமே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கதையை வந்து இவர் கன்க்ளூஷனே சொல்லாமல் இந்த கதையை முடிச்சுட்ருப்பார். எப்படின்னாக்கா, ஸோ இப்போ பிரின்சஸோட இடத்துலேருந்து நீங்கள் தான் அந்த கதையை முடிக்கணும். உங்களுக்கு என்ன தோணும், ஒருவேளை வந்து நீங்கள் வந்து பிரின்சஸோட இடத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், இந்த கதையை பார்த்து ஒருவேளை நீங்கள் காதலிச்ச பையனை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுப்பீங்களா, இல்லை அவன் சாகட்டுன்னு விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதத்தில் நீங்கள் யோசிச்சு நீங்கள் கதையை முடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கதையில் ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னாக்கா, அந்த பொண்ணு வந்து பிரின்சஸ் வந்து கடைசியாக தன்னோட ரைட் ஹேண்டை தூக்கி காமிப்பாங்களாம். ஸோ ரைட் பக்கமாக இருக்கிற டோரு, இவன் இந்த பையனை என்ன பண்ணுவான்னா, ரைட் பக்கமாக இருக்கிற அந்த டோரையே போய் ஓப்பன் பண்ணுவான். அதுக்குள்ளேருந்து என்ன வரும் அப்படின்றத தான் நம்ம வந்து நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருப்பார். ஸோ பிரின்சஸோட இடத்துலேருந்து நம்ம யோசிக்கணும், உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணோட இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
ஒருவேளை நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனை வந்து நம்ம படிக்கிறவங்கக்கிட்டே அந்த கதையை விட்டுருவார். ஸோ ரொம்பவே சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அதுவும் முடிவு வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கிற ஒரு கதை. ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு நடத்தினாங்க இந்த பாடத்தை போன வருஷம். அந்த டைமில் வந்து நாங்கள் அவங்ககிட்ட இதே கொஸ்டின் கேட்டோம். மேம், நீங்களும் தான் படிக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த பிரின்சஸோட இடத்துலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு பொண்ணுக்கெலாம் நான் லவ் பண்ண ஆளெல்லாம் விட்டு தர மாட்டேன். கண்டிப்பாக வந்து நான் புலி இருக்கிற டோரை தான் ஓப்பன் பண்ண சொல்லி நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக புலி வந்து அவனை அடிச்சு சாப்பிட்டுன்னு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுல்ல. நானாக இருந்தேன்னா பரவாயில்ல இருக்கட்டும், இன்னொரு பொண்ணையே கல்யாணம் பண்ணி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டோரை காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி வேறு என்ன ஒரு லெசனை பற்றி பேசினாலும் இல்லை மற்றபடி எதனா வீடியோ பேசினாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹேவ் a great day. Have a great night ahead for you. Bye.